Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். மொறு கிறிஸ்பி KFC சிக்கன். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் KFC சிக்கனுக்கு கெமிக்கல் சேர்க்காத சாஸ் எப்படி செய்வது பார்க்கலாம். காய்ந்த மிளகாய், சிவப்பு மிளகாய் 1 நெருப்பில் இதே போல் சுட்டு ரெடியாக எடுத்து வச்சிடுங்க. 4 பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி, பச்சை மிளகாய் 1, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் கச்சஞ்சி எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி இருக்கட்டும், லாஸ்ட்டாக சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு நம்ம கச்சஞ்சி எடுத்து வச்ச 1 தக்காளியும் சேர்த்து லேசாக வதக்கிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினால் போதும். எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் சுட்டு ரெடியாக எடுத்து வச்ச காய்ந்த மிளகாய், சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி ரெடி செஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சுகர், சீனி 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். பெரியவங்க மட்டும் சாப்பிட்றா இருந்தால் மிக்சியில் அரைக்காமல் இடி உரலில் தட்டுற உரலில் மட்டும் சேர்த்து வெங்காயம், தக்காளி முழுசாக தெரிகிற மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை தட்டுற உரலில் இடி உரலில் செய்யலைன்னா இதே போல் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு 1 or 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு முழுசாக தெரிகிற மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டா தாங்க இந்த KFC சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக நான் இதே போல் பேஸ்ட் போல் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதே போல் சாஸ் ரெடியாக செஞ்சு வச்சுட்டு மொறு கிறிஸ்பி KFC சிக்கன் செஞ்சு எடுத்துடலாம். KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைங்கிறதால சாஸ் ரெடியாக செஞ்சு வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை செஞ்சதுமே நம்ம ரெடியாக செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடணும். போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ, எலும்பில்லாத கோழி துண்டுகள் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற கோழி 5 பீஸ் இருக்குது. எலும்பில்லாத கோழி போன்லெஸ் சிக்கனில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லைங்க, எலும்புள்ள கோழிலையும் இதே போல் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை விட சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸ், கோழி துண்டுகள் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக இருந்தால் தாங்க அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவு 5 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், முறுமுறுப்பு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடுங்க. அதிகமான காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் பவுடர் சேர்த்து 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடுங்க. சேர்த்துருக்கிற மிளகுத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதே போல் கலந்து விட்டு மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. ரெடி செஞ்சு எடுத்து வச்ச கோழி துண்டுகளில் ரெடி செஞ்ச மாவு கலவையிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்த்து கோழி துண்டுகளில் மாவு எல்லா பக்கமுமே இதே போல் படுற மாதிரி பெரட்டி வச்சு 20 நிமிடங்கள் அப்படியே வச்சிடுங்க. ஒரு பவுலில் 1 முட்டையை எடுத்துட்டு 1 பிஞ்ச் மட்டுமே உப்பு சேர்த்துடுங்க. முட்டையை இதே போல் நல்லா அடித்து பீட் செஞ்சு எடுத்துடலாம். 20 நிமிடங்கள் ஆகிடுச்சு. மாவு சேர்த்து பெரட்டி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ், கோழி துண்டுகளை ஒவ்வொரு கோழி துண்டாக எடுத்து முட்டையில் நிலச்சிட்டு மாவு எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சிடுங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டை மாவு கலவையோட மிக்ஸ் செஞ்சு எடுத்த சிக்கன் பீசஸ், கோழி துண்டுகளை நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் பீசஸ், கோழி துண்டுகளை மீடியம் லோ ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துடுங்க. மாவு சேர்த்து பொரிக்கிறதால எல்லா பக்கமுமே இதே போல் நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் பீசஸ், கோழி துண்டுகள் எல்லா பக்கமுமே நல்லா வெந்து பொரிஞ்சிடுச்சு. கோழி துண்டுகளை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மொறு கிறிஸ்பி KFC சிக்கன் ரெடியாகிடுச்சு. தமிழ்நாடு ஸ்டைலில் கெமிக்கல் சேர்க்காத சாஸோட மொறு கிறிஸ்பி KFC சிக்கன் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. KFC ஸ்டைல் சிக்கன்னாவே கிறிஸ்பினஸ், முறுமுறுப்பு தன்மை குறையாமல் சூடாக சாப்பிட்டுடணும்.
கிறிஸ்பி கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன், நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாஸ். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு சூடாக பரிமாறிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Share food. Share food.